ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னா, மரப்பொருளை வச்சு நம்ம என்னென்ன இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். மரங்கள் வச்சு என்னென்ன பயன் இருக்குது, அதில் என்னென்ன பொருள்லாம் தயாரிக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னா, இலவம். இந்த மரம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, தீப்பெட்டி, தீக்குச்சி, மெத்தை, சிறு பொம்மைகள் செய்கிறதுக்காக இந்த இலவ மரப்பட்டை வச்சு நம்ம இந்த பொருள் எல்லாமே நமக்கு செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூக்கலிப்டஸ். இது தைலம், காகிதம் போன்றவை செய்கிறதுக்காக இந்த மரத்தை யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா மாமரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மரப்பெட்டி, விவசாய கருவிகள், கட்டுமான பொருட்கள் எல்லாமே இந்த மாமரத்துலேருந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஃபைன். இது ரயில் படுக்கை, படகு. ரயில் படுக்கை, படகு செய்கிறதுக்காக இந்த பைன் மரத்துலேருந்து நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கருவேல் மரம். இது மாட்டு வண்டியின் பாகம். மாட்டு வண்டியோட பாகம் இந்த கருவேல் மரத்துலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வில்லோ இது கிரிக்கெட் மட்டை, விளையாட்டு சாமான்கள், அதுக்காக இந்த மரம் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மல்பரி. இது டென்னிஸ் காக்கி மட்டை, அதுக்காக இந்த மரம் யூஸ் ஆகுது. எய்த் ஒன் என்ன அப்படின்னா தேக்கில் கட்டுமான மர சாமான்கள் பயன்படுத்துகிறோம். அடுத்தது பலா மரத்துலேருந்தும் கட்டுமான பொருள் பயன்படுத்துகிறதுக்காக இந்த மரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். 10th பார்த்திங்க அப்படின்னா சந்தன மரத்துலேருந்து கலைப்பொருட்கள், மர சாமான்கள் நம்ம அதில் செய்கிறாங்க. இது எல்லாமே நம்ம மரத்தை வச்சு நம்ம என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் வீடியோவாக பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிகினர் தான். நான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டு திருத்திக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.